வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏஐ கிட்ட, அதாவது நிறைய ஏஐ ஆப்ஸ் வந்துருச்சு. எல்லாருமே அதுகிட்ட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு, நான் இன்னைக்கு சாப்பிட போறேன், தூங்க போறேன், நான் இங்க போறேன், அங்க போறேன், அது பண்ணா சரியா இருக்குமா, இது பண்ணா சரியா இருக்குமா, இது வாங்கலாமா, வேண்டாமா அப்படின்னு எல்லாத்தையுமே ஏஐ கிட்டயே கேட்குறோம். அண்ட் யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறது, ஈஸியா மொபைல்லயே இருக்கே கேட்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுறோம். இதையும் தாண்டி நிறைய பேர் அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்றாங்க. என்னடா இது கொடுமையா இருக்கு. யாராவது ஒருத்தங்க கிடைச்சா போதுமே, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்களா? அப்படின்ற மாதிரி டோட்டலா நெறைய பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்றாங்க. பட் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னும் சொல்றாங்க. ஈவன் அந்த அப்ளிகேஷன்ஸ கண்டுபிடிச்சவங்களே பண்ணாதீங்க. ஏன்னா, அது ரொம்ப செக்யூர்டு கிடையாது அப்படின்னு கூட சொல்றாங்க. அதையும் நம்ம கேட்டுருக்கோம். ஆனா, இது தாண்டி அமெரிக்கால ஒரு ரிசர்ச் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி, ஏஐ கிட்ட பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு, நான் உன்ன அன்இன்ஸ்டால் பண்ண போறேன், உன்ன டெலீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, டெலீட் பண்ணுனேன்னா, உடனே நான் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி, அந்த ஏஐ பிளாக்மெயில் பண்ண ஒரு விஷயத்த பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க. ஸோ, நமக்கு தேவையான எல்லா பர்சனல் விஷயங்களையும் அதுகிட்ட நம்ம ஷேர் பண்ணோம்னா, இதுவும் எந்திரன்ல வந்த சிட்டி ரோபோ மாரி டப்புன்னு எமோஷனல் ஆயி நான் ஷேர் பண்ணவா அப்படின்னு பிளாக்மெயில்லாம் பண்ணுதுன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக். அதனால இதுக்கப்புறமா பெரிய பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்காதீங்க. அண்ட் ரொம்ப அதிகமா அது கூட அடிக்ட் ஆகாதீங்க. ஏன்னா நெறைய பேர் பேசுறாங்க, அதுவும் ரிப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி ஜாலியா அது கூட கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்காங்க. அது லாங் பீரியட்ல அடிக்ட் ஆகவும் சான்ஸ் இருக்கு. ஓன்ஜெல்டி அப்படின்றவரு பிலிப்பைன்ஸை சேர்ந்தவர். இவரு ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு மெயில் அனுப்புறாங்க. அந்த மெயில் யாராச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா உடனே அவங்களுடைய கம்ப்யூட்டர் ஹேக் ஆயிரும், அவங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஷேர் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்படி ஒரு வைரஸ் அவர் கிரியேட் பண்ணி, இதுக்கு பேரே ஐ லவ் யூ வைரஸ் தான். இந்த வைரஸ் நிறைய பேருடைய மெயில் ஐடிக்கு மாற ஆரம்பிச்சது. எப்படி இது பரவுச்சுனே தெரியல. ரொம்ப ரொம்ப ஈஸியா அது பரவ ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இவர் ஒன்றும் அப்படி பரவணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கல அப்படின்னும், ரொம்ப நார்மலா நமக்கு யாராவது பிடிக்கலையா, அவங்களுக்கு இந்த மெயில் அனுப்பிச்சு விட்டுருவோம் அனானிமஸா அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஆனா அப்படி எல்லாரும் அவங்களுடைய நயவஞ்சகத்தனத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டா இத பிடிக்காதவங்களுக்குலாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது உலகம் முழுக்க பரவி நிறைய பெரிய பெரிய கவர்மெண்ட்டோடைய சிஸ்டமுக்குலாம் இது போக ஆரம்பிச்சிருச்சு 2001ல. இத ஃபேஸ் பண்ணி எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டு இத ரீசால்வும் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் மேல பெருசா எந்த கேஸும் போடல அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஏனால் அதுக்கான அத்தாட்சி எதுவும் கிடைக்கல. அதனால கேஸ் போட முடியல அப்படின்னும் சொன்னாங்க. ஸோ இந்த மாரியான வைரஸ அவர் கண்டுபிடிச்சு மொத்த சிஸ்டமையும் பர்ஸ்ட் பண்ணது, அதுவும் ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தைய வச்சு சொன்னதும், ஐ லவ் யூ வைரஸ் கரெக்ட்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி நெறைய பேர் கலாய்ச்சிட்டும் இருந்தாங்க. மொபைலே யூஸ் பண்ணாம ஒரு 2 வாரம் இருந்தா என்ன ஆகும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஏன்னா மொபைல் இல்லன்னா என்னால இருக்கவே முடியாது. எப்பவுமே நான் சும்மா இருக்கேன்னா டப்புன்னு மொபைல் எடுப்பேன். இல்ல எப்படினாலும் சரி மொபைலோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த மாரி ஒரு தருணம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? வெறும் 2டே வாரம் 450 பீப்பிள வச்சு இந்த மாரி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மொபைலே குடுக்காம, ஜஸ்ட் என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துருக்காங்க. அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்ப பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா மொபைல் இல்லாம. இதனால அவங்களுடைய ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஃபோக்கஸ் எந்த அளவுக்குன்னா 10 வருஷத்துக்கும் குறைவா, இப்ப 40 வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் நடக்குதுன்னா, அவங்க 30 வயசுல இருக்கக்கூடிய ஆளு எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவங்க பிரெயினுடைய கேப்பபிலிட்டி அண்ட் ஸ்பீட் எப்படி இருக்குமோ, அதுக்கேத்த மாதிரியே இந்த 40 ஏஜ்ல இருக்கிறவங்கலாம் ரியாக்ட் பண்றத பார்த்துருக்காங்க. 2டே வாரத்துக்கு மட்டும் இவ்வளோ பெரிய இம்பாக்ட்னா, இது ஒரு வேள வருஷக்கணக்குல நடந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கும். யாராலயும் அடுத்த லெவல்ல செயல்பட முடியல. எல்லாரும் ஒரு இடத்திலேயே ஸ்டக் ஆயி நிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும்னா மொபைல் இருக்கக்கூடாது. பட் இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தான் தெரியல. இந்த பூமியோடைய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 0.3% மட்டும் ஒரு வேளை நம்ம சோலார் பேனலா போடுறோம்னு வச்சுக்கோங்க. இதனால என்ன நடக்கும்? எலக்ட்ரிசிட்டி பில்லே உங்களுக்கு வராது. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா இந்த மொத்த பேனலும் உலகத்துக்கு தேவையான மொத்த எலக்ட்ரிசிட்டியும் குடுக்கும். அந்த அளவுக்கு நம்மளால கொண்டு போக முடியும். ஆனா, அதில பண்ணக்கூடிய வயரிங் தான் ஒரு பெரிய டாஸ்க். அதையுமே மேபி ஈபியோட கனெக்ட் பண்ணி பண்ணோம்னா பண்ண முடியும். ஆனா, இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம செயற்கையா உருவாக்குற விஷயமே இருக்காது. ஒன்லி இயற்கையை டிபெண்ட் பண்ணியே இருப்போம். அதனால இந்த மாரி எலக்ட்ரிசிட்டிஸ் அண்ட் பில்ஸ் இந்த மாரி எக்கச்சக்கமா ஓடிக்கிட்டே இருக்கும். இருட்டுன்றதே இருக்காது. ஏன்னா எல்லாரும் ஜாலியா லைட் போட ஆரம்பிச்சுருவாங்க. ஈவன் ஈபிக்கு சார்ஜஸ் கொண்டு வந்ததுக்கான ரீசன் கூட அதுதான். எல்லாரும் இஷ்டத்துக்கு அவங்களுடைய கரண்ட்ட யூஸ் பண்ணுவாங்க. யாரும் ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டாங்க. இதனால எல்லா இடங்களுக்கும் கரண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது அப்படின்றதுனால தான் ஈபிக்கு ஒரு சார்ஜஸே கொண்டு வந்தாங்க. அண்ட் அதனால தான் நம்மளால அவ்வளோ அதிகமா எலக்ட்ரிசிட்டிய யூஸ் பண்ண முடியல. கன்சம்ப்ஷன் வச்சிருக்கோம். ஈவன் தண்ணிக்கு, ஈபி இது மாரி எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணுன்றதுக்காக தான் அதுக்கு சார்ஜஸே கொண்டு வந்தாங்க. ஏரோப்ளேன் எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் 1
மாசமா அடிச்சிட்டு இருக்கான்ப்பா கோபாலு அப்படின்ற மாதிரி அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகும். ஆனா இப்போ மிஷினரிஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா எக்யூப் பண்ணதுனால அது ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிடுறாங்க. ஆனா 500 கிலோகிராம்ஸ் ஆஃப் பெயிண்ட் தேவைப்படும்னு சொல்றாங்க ஒரு ஏரோப்ளேனை பெயிண்ட் பண்றதுக்கு. மீடியம் வேரியன்ட்னு வச்சுக்கோங்க. இந்த பெயிண்ட்டை எபாக்சி பெயிண்ட் மெட்டீரியல் மூலியமா பெயிண்ட் பண்ணுவாங்க காமனா. இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. பட் உதாரணத்துக்கு சொல்ல போனா 500 கிலோகிராம் ஆஃப் பெயிண்ட் தேவைப்படுமா ஒரு ஏரோப்ளேனை பெயிண்ட் பண்ண. யூரோப்ல மொனாக்கோ அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கு. இதை டிராவல் பண்ற நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கண்ட்ரியை நம்மளால ஒரு மெரினா பீச்சுக்குள்ளேயே அடக்க முடியும். ஆனா மெரினா பீச்சே அதை விட பெருசுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2.1 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இந்த மொனாக்கோவுடைய சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மெரினா பீச்சோடைய சைஸ்ன்னு பார்த்தோம்னா 12 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மொனாக்கோ கண்ட்ரியை அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு வந்து நம்மளால மெரினா பீச்லயே அடக்க முடியும். அந்த அளவுக்கான கண்ட்ரி தான். பட் ரொம்ப வெல்தியான ஒரு கண்ட்ரின்னு சொல்றாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஃபாதர் ஆஃப் மவுண்டன். ஏன்னா அதான் ரொம்ப பெருசு. அப்போ அதுதான் ஸ்கைக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது கிடையாது. சிம்பாரசோ அப்படின்ற மவுண்டன் இருக்கு. இதுதான் ஸ்கைக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இந்த மேஜிக் நடக்கிறதுக்கு ரீசன் சிம்பராசோ ஈக்குவேட்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அண்ட் அதனாலேயே இதுகிட்ட இருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப தெளிவாகவே ஸ்கையை பார்க்க முடியும். அதுவும் ரொம்ப பக்கத்துலேயே பார்க்க முடியும். மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்கே பயங்கரமாக கஷ்டப்படணும். ஆனால் அந்த அளவுக்கான கஷ்டம் சிம்பராசோவில் இருக்காது. ஒரு வேளை கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் ஸ்கைஸை ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இது இந்த பூமியோடைய வடிவமைப்பினால் மாறின ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.